ஹலோ, ஒரு சேனல் மெசேஜ். லைஃப்பில் கடைசி பாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போது லைஃப்பில் வந்து நம்ம லாஸ்ட் அந்த பாயிண்டில் ஒரு 2 வே, இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாமா? ஒரு விஷயத்துக்காக ஸ்டாப் ஆகிருக்கீங்க. கன்ஃபியூஷன். இப்போ நீங்கள் ஸ்டாப் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டாப் ஆகணுன்ற நேரம் கிடையாது. உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டீங்க. உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய ஒரு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் மைண்ட், வில் பவர், லைஃப்பில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க. இந்த லாஸ்ட் மோடில் வந்துட்டு ஸ்லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன், சில தயக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங். 0110 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம், 0111 பார்க்குறவங்களா இருக்கலாம். முக்கியமாக வந்துட்டு ஃப்ளை அந்த இ வந்துட்டு முக்கியமாக பார்க்குறவங்களா இருக்கலாம். 0123 நம்பரும் பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் இந்த ரீடிங்கில் ஏதோ ஒரு மெசேஜ். இந்த சுச்சுவேஷனில் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போது ஸ்டக் ஆகிருக்கீங்க. ஒரு சுச்சுவேஷனில் அது கடலே தாண்டி வந்தாச்சு. ஒரு கடைசி அந்த பாயிண்டில் வந்து நம்ம இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ ஏதோ ஒரு தயங்குறீங்க. அந்த விஷயத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறீங்க, தயங்குங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்னு உங்களுக்கு தெரியும். மேல் ஆர் ஃபீமேல், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். லைஃப்பில் நிறைய சிச்சுவேஷன்ஸ் சந்திச்சிருக்கீங்க. நேருக்கு நேர் கண்ணை வந்துட்டு அப்படி திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் பயப்படாமல், தயங்கி அந்த விஷயத்துலேருந்து ஒதுங்காமல் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே இப்போவும் நீங்கள் அதை தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, நீங்கள் எப்படி அதிலேருந்து வெளில வரணும், நீங்கள் அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, ஃபேஸ் பண்ணீங்கல்ல உங்கள் ஸ்ட்ரகிள்ஸை, சேம் தான் இப்போவும் ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்சர் எங்கேயோ இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக, போல்டாக, கடவுளை நம்புங்க. எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மளை இதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெளில வந்துடுவீங்க. இதுக்கெலாம் போயிட்டு நீங்கள் பயந்துட்டு தயங்கிட்டுலாம் உட்காராதீங்க, சரியா? 333 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. 33 பார்க்குறவங்களா இருப்பீங்க. 0333 இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மாதிரி இல்லை உங்களுக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டீங்க. இது எந்த இதில் மூளைக்கு இதையும் ஒரு கை பார்த்துடலாம், சரியா? Take care. God bless.